தேர்தல் வாக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கும் போது இவ்விருவரும் அலட்சியமாக வீட்டில் டிவி பார்க்கின்றார்கள். வாக்களிக்கணுமா? யாரு வந்தாலும் ஊழல் தான். ஏண்ட ஒரு வாக்கால என்னத்தாக போகுது? என்ன இது? இன்னும் வாக்களிக்க போகலையா? அரசாங்கம் எவ்வளவு வலியுறுத்தி சொல்லி லீவு கொடுத்திருக்கு. அரசு நிறுவனங்கள் மட்டுமில்ல, தனியார் அமைப்புகள் கூட லீவு கொடுத்திருக்காங்க. சாயங்காலம் ஆக போகுது. போயிட்டு நல்ல ஒருவருக்கு வாக்களிச்சிட்டு வாங்க. இது ஓர் சமத்துவ பள்ளத்தாக்கு. இங்கு ஆண்டிற்கு ஒருமுறை அதன் தலைவர்கள் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். போங்கப்பா. இவ்வளவு தூரம் போய் வாக்களிக்கணுமா? ஏன் ஒரு வாக்கால என்ன ஆக போகிறது? இது நம்முடைய உரிமை. ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்பது நம் கடமை. நம்முடைய வாக்கை சிதறவிடக் கூடாது. அதிகாரம் நம் கைக்கு வர வேண்டும். அலட்சியம் ஒரு வாக்காக மாறவில்லை. ஆனால் ஓநாய்களின் முழு பங்கேற்பு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. நான் வெற்றி பெற்றேன். எனது ஆட்சி முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. நன்றி. இன்று முதல் இரவு 10 மணிக்கு மேல் பாதுகாப்பு நுழைவாயில் கதவுகள் திறந்தே இருக்கும். வேட்டையாட வசதியாக. இது தவறு. இந்த சட்டம் அநியாயம். எங்களை காப்பாற்றுங்கள். சத்தம் போட யாரை கேட்கிறாய்? என்னை தேர்ந்தெடுக்காதது உன் மந்தை அல்லவா? நீ கொடுத்த சம்மதம் உன் அமைதிதான். அவன் தன் தவறையும் பயத்தையும் உணர்ந்தபோது அவன் வாக்களிக்க வேண்டிய தருணத்தை இழந்து விட்டான். ஜனநாயகத்தில் நீங்கள் வாக்களிக்காத ஒவ்வொரு முறையும் நீங்கள் விரும்பாத ஒருவருக்கு உங்களை அறியாமலே வாக்களிக்கிறீர்கள். அப்பா, அந்த ஆடு மாதிரி நாமும் ஆகிடக்கூடாது. அலட்சியமே நமக்கு ஆபத்து. இப்பவே போனோம். வாக்களி. அது உனது குரல். வாக்களி. அது உனது குரல். அலட்சியமே சர்வாதிகாரத்தின் முதல் வெற்றி. AI අංශයට අදාළවත් කුසලතා සම්මාන දෙකක් පිරිනැමීමට නියමිතයි. පිරිනමා තිබෙනවා. පළවන නිර්මාණය The Vote සුබයිර් මොහමදු රුස්ඩි විසින් ඉදිරිපත් කළ AI කෙටි චිත්‍රපටය. හාලිය ලෙඩෙන්සිල් කොබ්බෑකඩුව මහ විදුහල මගින් ඉදිරිපත් කර ලකිඳු කේශර ඉදිරිපත් කළ AI ෂෝට් වීඩියෝ එකත් මේ අවස්ථාවේදී සම්මානයට පාත්‍ර වෙනවා. මම හිතන්නේ අපි හැමෝම දන්නවා මේ අවස්ථාවේදී රටේ පවතින තත්ත්වයක් එක්ක ඔවුන් මෙම ස්ථානයට කැඳවීම පිළිබඳ අපිට ගැටලුවක් තිබුණා. කෙසේ නමුත් කුසලතා ජයග්‍රහණ සම්මාන ලද සියලුම දෙනා වෙත අදාළ දිස්ත්‍රික්කයේ නියෝජ්‍ය හා සහකාර කොමසාරිස්වරුන් මගින් ඔවුන්ගේ පාසලටම ඔවුන්ට හිමි සම්මාන හා සහතික ලැබීමට කටයුතු සංවිධානය කර තිබෙනවා. ஆமாம், இப்பொழுது நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த வெற்றியாளர்களை அறிவிக்கும் உன்னதமான ஒரு தருணம் நெருங்கிவிட்டது. இம்முறை பௌர குறுந்திர படை போட்டியானது பாடசாலை பிரிவு மற்றும் திறந்த பிரிவு AI என 3 பிரிவுகளின் கீழ் நடாத்தப்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இருப்பினும் நடுவர் குழுவின் உத்தியோகபூர்வ அறிவிப்பின்படி இம்முறை திறந்த பிரிவில் எதிர்பார்க்கப்பட்ட தகுதி மட்டத்திலான படைப்புகள் கிடைக்கப்பெறாத காரணத்தினால் அப்பிரிவில் வெற்றியாளர்கள் எவரும் தெரிவு செய்யப்படவில்லை என நடுவர் குழு ஒருமித்த கருத்தினைத்துடன் தீர்மானித்துள்ளது. அதற்கமைய இம்முறை பௌர குறுந்திரைப்பட விழாவின் திறமை விருதுகள் மற்றும் வெற்றிகள் அனைத்தும் பாடசாலை பிரிவு செய்த படைப்புகளுக்கு மட்டுமே உரித்தாகின்றன.